Welcome to our channel. Me and Magilvagam. 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 வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மகிழ்வகம். நாம் இப்போ செய்ய போகிறது மேங்களூர் ப்ரான் கீ ரோஸ்ட். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், தனியா, சோம்பு, கசகசா, அப்புறம் பேடிகை மிளகா, அப்புறம் 10 கேஷ்யூஸ் தேவை. அது சோக் பண்ணி வச்சுங்க. இப்போது ஒரு கடாயில் எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணோம். சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ் சிம்மில் வச்ச உடனே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை பண்ண உடனே ஒரு ப்ரௌன் கலராக வரும், நல்லா அரோமா வரும் இது ஃப்ரை பண்ண உடனே. அப்புறம் அது ஜாரில் மாற்றிங்க. அப்புறம் நம்ம ப்ரான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ப்ரான் வந்துட்டு மிளகா, உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அது கீழே ரோஸ்ட் பண்ணிங்க. ஒரு 50% ரோஸ்ட் பண்ணிங்க. ஒரு 50% ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த மசாலாலாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் வந்துடும். அந்த கிரைண்ட் பண்ண இதில் நாம் என்ன பண்ணோம், இது ஃப்ரை பண்ண ப்ரான் எடுத்து அந்த மசாலாவில் நாம் போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுங்க, இது ஒரு 50% குக் ஆன மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது வேறு தட்டில் மாற்றிக்கணும். மாற்றிட்ட பிறகு நான் சொன்னல கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா ப்ராப்பர் பேஸ்ட்டாக இது பண்ணிக்கணும். ஓகே, அதில் வந்துட்டு கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த கீலையே நம்ம என்ன பண்ணோம், இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம். நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணோன்னா, ப்ராப்பராக ஃப்ரை பண்ணுங்கள். கீ வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதில் கீ தேவைப்படாது, நிறையவே கீ போட்டேன் நான். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி ஃப்ரை பண்ணணும். பிரிஞ்ச வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ரானை எடுத்துகிட்டு ஒன்றொன்னா அதில் போட்டுருங்க. இப்போ ப்ரான் எடுங்க. ப்ரான் எடுத்துகிட்டு எல்லாம் போடுங்க. ப்ரானை போட்ட பிறகு திருப்பி என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுங்க. ஏன்னா அது வந்து கேஷ்யூ போட்டிருப்போம்ல, அது வந்து ஸ்டிக்கி மாதிரி அது இதில் ஆகும், அந்த கடாயில் ஒட்டும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போது ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ரிச் கலராக வரும் கீ ப்ரான் ரோஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கறி லீவ்ஸ் போட்டு எடுத்துட்டு சாப்பிடலாம். கறி லீவ்ஸ் போட்ட உடனே திருப்பி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்க, நல்ல கலராக வந்திருக்கு. இப்போ ரிச்சான கலர், ரெட் கலர். இது ப்ராப்பர் ஆத்தென்டிக் கீ ரோஸ்ட் மாதிரி இருக்குது. தேங்க்யூ.